give to credits to the management for backing thoughts of தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், மோ பாபட் ஆகட்டும், ஆண்டி ஃபிளவர், இவங்க 3 பேரும் வந்து ஒர்க் பண்ணி அந்த ட்ரைனிங் கேம்பை ஏர்லியா கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணது வந்து we have to give credits பிகாஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இல்லவே இல்லை. ஆர்சிபிக்கு போனா நல்லா ஆனா அடுத்து தூக்கிடுவாங்க, ஆர்சிபி போனா பிளேயர் யாரும் வந்து நல்லா ஆட மாட்டாங்கன்னா இவ்வளவு வருஷம் தாட்ஸ் இருந்திருக்கு. பட் அதை பிரேக் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த புக்கை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயருக்கு போறது கிடையாது. 18 வருஷமா பெரிய பெரிய கேஜிஎஃப், கெயிலு அது இதுன்னு சொல்லி மொத்தமா எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் பிளேயர் கிடையாது. எங்களுக்கு இருக்க ஒரே சூப்பர் ஸ்டார் விராட் கோலி மட்டும்தான். அவர் சுத்தி நாங்க டீம் பிளே பண்ண போறோம். அண்ட் அவர் மேல எந்த பிரச்சனையும் போட போறது இல்லை. அவர் சுத்தி ஆட போற மத்த பிளேயர்ஸ் மேலதான் யார் யாரும் டிசைட் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ், அவங்க அந்த பிளேயர் சூஸ் பண்றது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரைக் ரேட், பேஸ்ட் ஆன் ஆவரேஜ், பேஸ்ட் ஆன் ஹிட்டிங் எபிலிட்டி, பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் டு பிளே அட் பிரஷர் சிச்சுவேஷன். ஸோ இவங்க தவிர்த்த காரணம் எல்லாமே அந்த என்ன சொல்றது, அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்து யார் வந்து எடுக்க போறா அப்படின்ற பிளேயர் தான் யாரும் கிடையாது. சென்னை மேட்ச்ல பார்த்தோன்னா உனக்கு யாஸ் கெயில் வந்தாரு. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு கிரைசிஸ் பிளேயரை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஹாவ் ஒன்லி ஒன் மேட்ச் டு கோ. அந்த மேட்ச்ல இந்த மாதிரி எதுவும் பேட் டே வராம ஒரு கிரைசிஸ் பிளேயர் கிடைச்சிட்டாங்கன்னா தென் தே சீஸ் த கப். இதுதான்